ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, நியூ இயர் அன்றைக்கி எடுத்த லஞ்ச் வீடியோ தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். மன்னிச்சிடுங்க, 1 வீக்குக்கு மேலே ஆகிடுச்சு அப்லோட் பண்ணுறதுக்கு. ஆனால் லஞ்ச் வேறு லெவலில் சூப்பராக இருந்துச்சு. சாப்பாடு செஞ்சவங்களுக்கு பாராட்டுற விஷயமே சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்கிறது தான். நிஜமாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ஒரே ஒரு குறை, வாழை இலையில் பரிமாறலான்னு பார்த்தேன், வாழை இலை கிடைக்கல. பரவாயில்லை, வாங்க என்னென்ன ரெசிபி செஞ்சுருக்கேன்னு பார்க்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போதுமே சாம்பார் வைக்கும்போது நம்ம ஃப்ரெஷ்ஷாக காய்கறி மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்து அன்றைக்கே வச்சு சாப்பிடுங்க. சாம்பார் நிஜமாகவே சூப்பராக இருக்கும். சாம்பாருக்கு என்னென்ன காய்கறி எடுத்திருக்கேன்னா, கத்திரிக்காய், பீன்ஸு, அவரைக்காய், கேரட், உருளைக்கிழங்கு, நாட்டு சின்ன வெங்காயம், தக்காளி, முள்ளங்கி, மாங்காய், பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்துருந்தேன். நிஜமாகவே சூப்பராக இருந்துச்சு. எப்போவுமே நான் சாம்பாருக்கு மசாலா அதிகம் சேர்த்துக்க மாட்டேன். சாம்பார் பொடி, மஞ்சள் தூள், உப்பு, பெருங்காயத்தூள் இவ்வளோ தான் சேர்த்துக்குவேன். நிஜமாக சாம்பார் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிங்க. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக சாம்பார் வீடியோ சேனலில் தனியாக அப்லோட் பண்ணுறேன். 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு நல்லா கொதிக்க விட்டுட்டு காய்கறி முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்குவோம். அப்போ தான் காய்கறி வெந்து நமக்கு சூப்பராக கிடைக்கும். மெயின் கத்திரிக்காய் கொஞ்சம் நல்லா வேகணும், அப்போ தான் சாம்பார் சூப்பராக இருக்கும். நான் துவரம் பருப்பு ஏற்கனவே 2 விசில் விட்டு வேக வச்சுட்டேன். இது கடல் பாசி கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கட்டுமேனு செஞ்சுருந்தேன். கடல் பாசிக்கு அந்த க்ரீன் கலர் கொடுத்து செய்யும்போது சூப்பராக இருக்கும். நிஜமாக எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால தான் கடல் பாசி இன்றைக்கி நியூ இயராக இருக்குன்னு செஞ்சுருந்தேன். காய்கறி நல்லா கொதி வந்துட்டுருக்கு. அதையே லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். 4 முட்டையை கழுவிட்டு பாயில் பண்ணுறதுக்காக லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சுக்கிட்டேன். பீன்ஸும் கேரட்டும் பொரியல் பண்ணலான்னு இன்னொரு சைடு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டு அதையும் ஒரு சைடு வேக வச்சுட்டேன். இன்னொரு சைடில் உருளைக்கிழங்கு பொடியாக கட் பண்ணி அம்மா கொடுத்துருந்தாங்க. அதை தாளிச்சிட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு மட்டும் சேர்த்து தண்ணி சேர்த்துக்காமல் நல்லா ஃப்ரை பண்ண மாதிரி உருளைக்கிழங்கு இந்த மாதிரி செய்யும்போது இன்னும் சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்கும். காய்கறி நல்லா வெந்துருச்சு. துவரம் பருப்பு ஏற்கனவே வேக வச்சுருந்ததை அதில் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கொதிக்கட்டும். கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மாங்காய் கழுவி வச்சுருக்கேன் பீஸ் போட்டு, அதையும் சேர்த்துக்கலாம். மாங்காய் நல்ல ரேட்டாக இருக்குது. எங்கள் சைட்லலாம் உங்கள் சைட்லலாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சாம்பார் கொதி வந்ததுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் திருவல் வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நார்மலாக எல்லோரும் அரைச்சி சேர்த்துக்குவாங்க, சில பேர் சேர்த்துக்க மாட்டாங்க. ஆனால் எனக்கு தேங்காய் திருவி சேர்த்துக்கிறது சாம்பாருக்கு ரொம்பவே பிடிக்கும். உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணது ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இன்னொரு விஷயம், உருளைக்கிழங்குக்கு நீங்கள் பூண்டு தோலோடு தட்டி சேர்த்துக்கங்க, இன்னும் சூப்பராக இருக்கும் உருளைக்கிழங்கு. சாம்பார் தாளித்து வெட்டலாம். நெய் 1 டேபிள் ஸ்பூன், கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் கொஞ்சம் நறுக்கி சேர்த்துருந்தேன் தாளிக்கிறதுக்கு. நிஜமாக தாளிச்சிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடோட எண்ணெய் இருக்கும் போது பெருங்காயத்தூளையும் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா கிளறிட்டு இறக்கி வச்ச சாம்பாரில் இதையும் சேர்த்துக்கலாம். நிஜமாக சூப்பராக இருக்கும். சாம்பார் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மல்லிக்கீரை அழகாக மேலோரமாக தூவி விட்டுட்டா சூப்பரான சாம்பார் ரெடி. அது மட்டும் இல்லாமல் மற்ற ரெசிபியும் ஒன்று ஒன்றா ரெடி பண்ணி வச்சிடலாம். உளுந்து வடைக்கு கிரைண்டரில் நான் உளுந்து அரைச்சிட்டு இருந்தேன். நிஜமாக மிக்சியில் அரைக்கிறத விட கிரைண்டரில் அரைக்கும்போது உளுந்து வடைக்கு இன்னும் கிறிஸ்பியாக சாஃப்டாக சூப்பராக இருக்கும். அரிசி மாவு, கருவேப்பிலை, மல்லிக்கீரை, பச்சை மிளகா, வெங்காயம்லாம் சேர்த்து உப்பும் சேர்த்துருக்கேன். மிளகு மட்டும் அம்மா பாயாசத்துக்கு செய்கிறதுனால மிளகு மட்டும் சேர்த்துக்கல. நிஜமாக வடை சூப்பராக கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருந்துச்சு. எப்போதுமே மாவு நான் அரைச்சி கொடுத்தாலும் அம்மா தான் எண்ணெயில் போட்டு எடுப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நான் தான் எண்ணெயில் போட்டு எடுத்திருந்தேன். நிஜமாகவே சூப்பராக வந்துருந்துச்சு வடை. அதோட அம்மா பாயாசத்துக்கு இன்னொரு சைடில் பாயாசத்துக்கு ரெடி பண்ணியிருந்தாங்க. என்னென்ன ரெடி பண்ணியிருக்காங்கன்னு காட்டுறேன் வாங்க. ஜவ்வரிசி பொடியாக நெய்யிலேயே அம்மா வறுத்துருந்தாங்க. ஆனால் இது பொரி ஜவ்வரிசி. எப்போதுமே அம்மா ஜவ்வரிசி ஊற வைக்க மாட்டாங்க, நெய்யிலேயே வறுத்துருவாங்க. ஆனால் சூப்பராக இருக்கும். சேமியாவுக்கு ஜவ்வரிசி ரெடி, சேமியா ரெடி, முந்திரி திராட்சை ரெடி ஆகிடுச்சு. நான் முந்திரி திராட்சையை மட்டும் அம்மாவுக்கு நெய்யில் வறுத்து கொடுத்தேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய், முந்திரி, திராட்சை, பட்டை, ஒரு துண்டு கிராம்பு சேர்த்து நல்லா வறுத்து அம்மாவுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு நான் இறால் ஃப்ரை பண்ணுறதுக்கு போயிட்டேன். சூப்பராக இருந்துச்சு பாயசம். எப்போவுமே அம்மா செய்யும் போது எந்த சாப்பாடுமே வேறு லெவலில் சூப்பராக தானே இருக்கும். நான் இறாலுக்கு மசாலா தடவி வச்சுருந்தேன், அதை ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சாச்சு. அவ்வளோதான் இன்றைக்கி லன்ச்சு ப்ரிப்ரேஷன். என்னென்னு காட்டுறேன் வாங்க.
சூப்பரான என்னோடய ஃபேவரட்டான சாம்பார் கலர்ஃபுல்லாக செம்மையாக இருக்குல்ல. பாயில்டு எக்கு, அப்புறம் உருளைக்கிழங்கு வறுவல், கேரட் பீன்ஸ் பொரியல், அப்புறம் சேமியா ஜவ்வரிசி பாயசம், கடல் பாசி, அப்புறம் இன்னொரு விஷயம், எல்லாருமே இந்த நியூ இயரை சூப்பராக ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். சுட சுட சோறு, மாங்காய் ஊறுகாய், இறால் வறுவல், பாயாசத்துக்குள்ள அப்பளமும் வடையும், என்னோடய ஃபேவரட் மட்டும் இல்லை எல்லாருக்குமே பிடிச்ச டைரி மில்க். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வீடியோ பார்த்ததற்கு நன்றி.